பிரபல நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு காலையில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் அவர் இறப்பதற்கு முன்னாடி அவரோட கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு ஏகப்பட்ட மொழிகளில் 700க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருந்தவர் தான் கோட்டா ஸ்ரீனிவாசன். தமிழில் இவர் சாமி அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமாக இருந்தார். அந்த படத்தை தொடர்ந்து திருப்பாச்சி அப்படிங்கிற ஏகப்பட்ட ஹிட் படங்கள்ல இவரு நடிச்சிருக்காரு. சமீபத்தில இவரோட ஃபோட்டோ ஒண்ணு ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அந்த ஒரு ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளே ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தாரு. ஒரு கால்ல கட்டு போட்டிருந்தாரு. இன்னொரு கால்ல மொத்தமா விரல்கள் எல்லாமே நீக்கப்பட்டிருந்துச்சு. இத பார்த்து அவருக்கு என்ன ஆச்சு? நல்லா இருக்காரா? அப்படிங்கிற ஏகப்பட்ட செய்திகள் உலா வந்துட்டு இருந்துச்சு. அத தொடர்ந்து அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்துருந்துச்சு. ஆனா நேத்து நைட்டு அவருக்கு சடனா உடம்பு முடியாம போயிருக்கு. இதனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உடனடியா அவர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய்க்கிட்டு இருக்கும்போதே அவர் ரொம்ப சீரியஸா தான் இருந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக்கப்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் யாரும் எதிர்பாராத விதமா அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ போராடி இருக்காங்க. அவர எப்படியாவது வந்து கொண்டு காப்பாத்திரணும். அவர நல்லபடியா மாத்திரணும் அப்படின்னு. ஆனா அவ்வளோ முயற்சிகளும் கடைசி நிமிடத்துல வீணா தான் போயிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா, கடைசி நிமிடத்துல உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் அவர்களோட கடைசி நிமிடத்துல இதுதான் நடந்திருக்கு. வீட்ல எப்பவும் போல இருந்திருக்காரு. சடனா அவருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. அங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிகிச்சை அளிச்சும் பலனின்றி இறந்து போயிருக்காரு. அவரோட கடைசி நிமிடங்கள் இப்படிதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாகி, உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் ஆஃப் த வெர்சடைல் ஆக்டர் இன் டோலிவுட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வில்லன் கதாபாத்திரமும் பண்ணுவாரு, காமெடி கதாபாத்திரமும் பண்ணுவாரு. அதேபோல ரொம்பவே நல்ல குணச்சித்திர கதாபாத்திரமும் பண்ணுவாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும், வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவரோட இறுதி ஊர்வலம் அடுத்தடுத்து ஸ்டார்ட் ஆகப்பட போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.